இரு நான் கேட்குறேன் இப்போ இன்னொரு உயரம் பச்சா நடுப்பு கீழே பிறகு போக மாட்டேன் கேட்குறேன் ஆ அதான் இல்லை கல்ல நிமித்த தேவை எப்படியே வச்சு போட்டு 2 கல்ல தூக்கி வச்சு விடுவோம் இல்லை என்ன சொல்லலாம் விறகு வைக்க இருமாடா விறகு வைக்கல கொஞ்சம் நெருப்பு தணல் போகணுமே ஹீட்டுக்கு சாரோ நின்னுடா யோசிக்கிறேன் அதுக்குள்ளே தேவைன்னா சொல்லு வாங்கி கொண்டு தாரு யாரு நீ ஏதோ பாவிச்சிட்டா போலாங்கடா கொண்ட கதை வாழ்க்கையில இந்த சமையல் மட்டும் இறங்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி டீமை வச்சுக்கிட்டு நான் எதிர்பார்த்தது ஏதோ வந்தா 11 மணிக்கு தொடங்கி ஒரு 2-3 மணிக்குள்ள முடிச்சிடலாங்களா இந்த 2 வாங்கி நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் பாவி ஜோண்டா இது போதை மாத்திரை கிடையாது இது பனடோலா ஒரு அதையும் வந்து சொல்லுவான் பாத்தீங்களா கை மாத்தினவங்களாண்டுவான் முதல்ல நாம ஓலையை உள்ள போட்டுக்கலாம் அப்படியாடா எந்த எதுன்னு சொல்லுங்கன்னா கொடுத்து வைக்கிறேன் இதா இப்படி வைக்க தெரியா செப் நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்வேன் தம்பி எல்லாம் கொண்டு வந்து ஒரே ஓட்டை நோட்டா மக்களை மாற்றி போட்டுங்க ஆ இது அங்கே கூட பிறகு அப்போ எடுத்து வச்சுட்டோம் அட எதுக்கும் பிறகு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிற நல்ல மாக்குமா காணுமா இவர் தான் செப்பு இப்போ நான் ரிட்டையர் ஆகி 3 மணித்தேலம் ஆகிட்டு ஆ முதல்ல சட்டியில் இருக்க இலையாடத்துக்கு வெளியே போட்டுக்கலாம் மண்மாய் கிடக்கு பாரு அடே எங்கேவா மண்மாய் கிடக்கு நல்ல மண்டா மண்மாய் கிடக்குன்னா அது நல்ல மண்ணான்ற அவன் என்ன செய்யுது கீழே மண் கிடக்குறா மண்ணது படுதே இந்த கையை தொடர்பு கறி கொடுங்க என் பேப்பர் இருக்கு இன்னொன்று நல்லதா இது எல்லாம் அவருக்கு உழவை போட்டு விடுங்க குழவை எதிரோ கீழே மண் இருக்கு போல இருக்கு லைட்டாக பாரு அடியில் சுடாச்சிட்டேன் தானே அடியில் கிட்டே மேலே சரிகள் கிட்ட கொட்டாதோடா நல்ல தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கழுவி நல்ல சுத்தமான நெய் எங்க சேப் பிறகு அவன் செய்வாபம் கராம்பு இலையிலக்கெல்லாம் கிடந்து கிடக்கா ஓ இந்த மூதேவி ட்ரோன் எடுத்தது இதுக்கு தான் பேன் வாங்க காசு இல்லாமல் ட்ரோன் போய் 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காம இந்தா சேப் இப்போ தொடக்கி வை எல்லாம் கிளாப் பண்ணி சத்தம் வந்து என்னன்னு சொல்லு நான் உடனே வருவேன் என்னன்னு சொல்லு டக்குன்னு ஏ போடைங்க மெதுவா போடு அதுக்குள்ள பறக்குமா இவங்க ஒரிஜினல் செப் தான் போல இருக்கு இவங்க ஒரிஜினல் செப் தான் போல இருக்கு அடுப்ப பிளேம் குறைக்கணும் போல பிண்டியோட லைட்டா பரவாயில்ல இதோட இல்ல டேலண்டான பர்சன்ஸ் இருக்காங்க பிரியாணி செய்யக்கூடியவங்க பரவாயில்ல ஆமையாண்ணா அவனையா இந்த இடத்துக்கு நினைக்கல எப்படி கல்யாணத்தை புற போல நீ அதுக்கு முதல்ல பண்ணிட்டியா உள்ளதெல்லாம் வா இதை வேணாமா 20 அவசரம் அது நாங்கள் குறைச்சி விட்டுனாங்க நீ சொல்கிறேன் சரிதான் கடைசி அது இது போட அப்போ இதில் போட உள்ள
அஞ்சல் பக்கத்துக்கு போட அஞ்சல் பக்கத்துக்கு கூட போட அங்கே 2 பக்கம் போய் கண்ணேரியா ப்ரோ வாங்க சொல்லுங்க சரி சரி பாசத்தோட சென்னை நல்ல மண்டான்ன்றான் இதைத்தான் நானும் சொன்னேன் நல்ல மண்டான்றான் இதுக்கு வேற என்னத்தை கேட்கும் என்னது இப்போ வந்து நம்மளும் இந்த உலகம் வந்து ஒரு பெரிய மனுஷனை மதிச்சுக்கிட்டு இந்த இடத்துல காமெடி வேண்டாம் போய் கதைக்கக்கூடியலாம் கிடையாது அது வரமாட்டேங்குது வாயில் ஜோஸ் மாதிரி அப்படி ஆகணும் என்ன தம்பி நீல சொக்கா இப்போ போடுறே இல்லையா எடுத்து வச்சுக்கொண்டு கையில் அடிக்கிறீங்க ஆத்தல் காத்து யாரு அவங்க விறகு எடுக்கையில் இளநீ திருட போயிருக்கானுங்க மரம் சின்னதாக இருக்குல்ல வர்றானுங்க என்னண்டு எந்த கையில் ஒரு தட்டை கிடக்கு ஃபுல்லாக போடவா அப்படியே கொட்டுங்கண்ணா நல்லா இடித்த இஞ்சி பூட்டு பேஸ்ட் கடைசியாக சமையல்காரன் ஆக்கி விட்டாங்களா அப்படி இதுக்குள்ள ஊத்தா என்னடா காணுமா நல்ல இல்லைனியா அதுதான் கடற்கரை இது மண் இல்லோடா இதுக்குள்ள இனிப்பு வராது தோட்ட காணி இருக்குண்டா இனிப்பு மசாலா காணாதோ நீ பைத்தியக்காரமா இங்க காய்ச்சி கொண்டு இருக்க மைக் என்னட்ட இருக்கு ஒன்று அவள்கிட்ட இருக்கு சொல்லு 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 நான் காய்ப்பா நேரத்தை பாருங்க நேரத்தை பாரு 2:25 ஓ எத்தனை மணிக்கு சாப்பாடு தரலாம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஒரு 5:25 தரலாம் செத்தா விளங்கல அண்ணா செத்து ஒன்றும் செய்யல நீ அதை எடுத்து வெட்ட சொன்னா அவங்க என்ன ரெண்டு வாங்கல்றான் செத்துருவோமே என்ன என்னது 5:25 சாவுடா தாரன் மைக்கு உங்கள்கிட்ட உண்டு என்ன ஒன்று தான் கிடக்கா என்ன எந்த பீஸ் சேர்த்து நீ எடுத்து சாப்பிடுவா எனக்கு வேணாம் ப்ளீஸ் அதை அவர் மறைச்சு செய்யறாருண்டா உங்களுக்கு அதுல நுட்பம் விளங்குதா அதாவது அவர் கற்றுக்கொண்ட கலையை வந்து யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அதான் அவற்றை இது ஏன்னா அந்த அந்த அரிசுவை அந்த ரெசிபியில வந்து அவர் ஒரு சிஸ்டம் ஒன்று இப்போ கலந்து கொண்டு இருக்காரு அது யாருக்கும் தெரியக்கூடாது அது என்னம்மா என்ன சொல்றீங்க லாபம் கிட்டனா எரிஞ்சிரும் ஓ ஓ இதுலயே சரி இப்போ அரிசியை கழுவிட்டு டக்குன்னு எடுத்து ஒன்று வேணும் மண் டே முடிஞ்ச வரைக்கும் மண் இல்லாமல் யார் போகணும் யார் இதில் சால்ட் பீ நீ தானே கதைக்கும் அது வழியாலையோ இப்போ என்ன செய்யணும் ப்ரோ கதைக்கணுமா குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்னத்துக்கு ப்ரோ அப்படி கிண்டுறீங்க எங்கேயாச்சும் எடுக்காரா சான்ஸ் கொடுங்கப்பா என்னடா சரி நான் பேச மூடிக்கொண்டிருக்கலாம் ஒரு கப் ஒன்று வச்சிருந்தாண்டா தயிர் கப் ஒன்று உள்ளே போட்டானா அந்த கிடக்கா இது ஓ இது நல்லது குடிக்கிற நீ எடு தண்ணி சாரி மாமா திட்டாய்க்கடா வேணா 4 அடி கூட அடிச்சிங்கடா அப்படி பார்க்காய்ங்கடா
அந்தரமா இருக்கு. நீங்கள் என்ன மனசுக்கு நினைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேன். இதுக்குள்ளே தீவுக்குள்ளே பிளான் பண்ணோம் உங்கள் போட்டில் போய் சமைக்கிறதுக்கு. எனக்கு ஒரு போட்டை தான் அனுப்பிவிடாரு சார் சொன்னேன் கதை. சார் அனுப்பேன் அதான் சின்ன பிரச்சனை வந்து ஆக்சிலேட்டர் லைட்டாக உருட்டினீங்கண்டா அது போகும். கிட்ட போனோன்னு இன்ஜினை தூக்கினீங்கடா தெரியுண்டா. அது வெங்கடையில் அரைவுரையாக தெரிஞ்சோன்னு இப்போ கடலுக்கு பாஞ்சு தூக்க பார்ப்பாடு இன்ஜினை. இது என்னது வெட்ட தானே போறாய் இந்த எங்கே போய் பொறுக்கி இது சவத்தை மருத்துவரில் இருந்து வந்து உனக்கு இருக்கிற அக்கறை கூட பக்கத்துல இருந்து வந்து இந்த நாய்களுக்கு நெசுக்கே உன்னோட வந்தவன நீ தடிக்க விட்டுட்ட பாத்திய. நானே நினைச்சு தான் நிற்கிறேன். எங்க யார் டே இப்போ இங்கே வாழ இருக்கா சாரன்? எல்லா பிரியாணியும் பார்த்துருப்பீங்க. பார்த்துங்க இளநி பிரியாணி, கோம்ப பிரியாணியா இது? அடித்து வட்டி குடிச்சிட்டிங்களா? ஓ பேட்டா இப்போ வாங்க நாங்கள் செப்பிட்ட கேட்போம். இதே வச்சேண்டு அவர் ஒரு கிறுக்குத்தனமான பதில் சொல்லுவார். எங்கே செப்? அங்கே நிற்கிறேன் செப். இந்த இளநி நாங்கள் என்ன காரணத்துக்காக வச்சனாங்க? இளநி பாரம் தெரியும் என்னத்துக்காக வச்சுனாங்க? மூடி உள்ள விழாம இருக்கு. எப்படி அறிவு பார்த்தியா? மூடி உள்ள விழாம இருக்கியா? மூடி காத்துக்கு வெளியே விழாம இருக்கு. நல்ல வழுக்கல் இருக்கு. அது என்னன்றா பார்க்குறது கணக்காடா? லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. குறைதான் வடகன்ஸ். அப்படியா? என்ன இப்படி தந்தா எப்படி தின்னுவன்? இப்படி எடுத்து கொஞ்சம் எடுத்து இன்னொன்றா கை வைக்கிறீங்க. டே சுடுதுடா டே அவியம் அரிசி கொஞ்சம் போடலாம் போல. லைட்டாக போடலாம். ஏண்ணா ஏண்டா லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுவாங்க. ஆனால் அவியும் தண்ணி போதுமா? தண்ணி விடணும் மாட்டேன். தண்ணி விடணும் விட்டா தான் அவியும் மாட்டா. இல்லாட்டி இது வேக கொண்டே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் போட்டு விளாத்துல தண்ணி எடுக்கணும். விளாத்துல எடுக்கிற விட்டுடு தான் கொண்டு பிரியாணி. லோகேஷ் கனகராஜில் படத்தில் பிரியாணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இவர் பிரியாணிக்கு கொடுக்க மாட்டா, பிரியாணி கரண்டிக்கு கொடுப்பார்.